Some basic concepts of chemistry topic இருந்து 15th question பார்க்கலாம் பாருங்க. Match the following prefixes with their multiples ன்னு சொல்லி இருக்காங்க. இங்க prefix கொடுத்திருக்காங்க, multiples கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து 1 மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 1 மைக்ரோமீட்டர்ன்றது எவ்வளவு பார்த்தீங்கன்னா 10 பவர் -6 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்படின்னா ஒரு மைக்ரோமீட்டர்ன்றது 10 பவர் -6 மீட்டர். ஒரு மைக்ரோன்றது என்ன வரும்னு சொல்லுங்க? 10 பவர் -6ன்னு கிடைக்கும். அப்படின்னா 1 மைக்ரோன்றது எவ்வளோ பாருங்க 10 பவர் -6 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து டெக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு டெக்காமீட்டர் அப்படின்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 மீட்டர். அப்படின்னா ஒரு டெக்கான்றது 10 பவர் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒரு டெக்கான்றது எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 10 பவர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கப்பா, என்ன சொல்லியிருக்காங்க? மெகா சொல்லியிருக்காங்க. ஒரு மெகா அப்படின்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 பவர் 6. ஓகேங்களா? ஒரு மெகான்றது 10 பவர் 6 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு மெகான்றதை வந்து 10 பவர் 6ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஜிகான்றது 1 ஜிகா அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா 10 பவர் 9பா. அப்படின்னா ஒரு ஜிகான்றது எவ்வளோ எடுத்துக்கலாம் பாருங்கள்? 10 பவர் 9 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு ஜிகா ஈக்குவல் 10 பவர் 9 எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் ஒன் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபெம்டோ. ஒரு ஃபெம்டோ, அதாவது 1 ஃபெம்டோன்னு எடுத்துக்கலாம். ஒரு ஃபெம்டோன்றது ஃபெர்மி மீட்டர். ஒரு ஃபெம்டோ மீட்டர்ன்றது ஃபெர்மி மீட்டர். அது வந்து ஒரு ஃபெர்மி மீட்டர்ன்றது 10 பவர் -15 மீட்டர் வரும். இப்போ ஒரு ஃபெம்டோன்றது 10 பவர் -15. ஸோ 10 பவர் -15ன்னு எடுத்துக்கலாம் ஒரு ஃபெம்டோன்றது. ஓகேங்களா?